Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 510 part 2. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சி இருக்க கமபக்கா கிங்டம் காட்டுறாங்க. அது வழக்கம் போல ஜெகஜோதியா கலர்ஃபுல்லா தான் இருக்குது. அங்க நம்ம சஞ்சி எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். எனக்கு ஷிப்பு கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்பணும்னு. பின்ன லூஃபிக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியும்? நீங்க எல்லாம் மூலகட்ட பயலுகன்னு சொல்லி வாங்குன்னு வாங்கிட்டு இருப்பான். ஆனா அந்த நாட்டோட குயின் கண்டிப்பா நான் உன்னை இங்க இருந்து எஸ்கேப் ஆக விட மாட்டேன்னு அடிச்சு சொல்லுவா. உங்களை மாதிரி ஆளு இருக்க ஏரியால நான் எப்படா இருக்க முடியும்னு சொல்லி கதறிட்டு இருப்பானா. அப்ப அந்த டைம் ஒரு ஷிப் அங்க தூரத்துல வரத பாப்பாங்க. பார்த்தா மெரைன் கப்பல். அச்சோ, மெரைன் ஆளுகளுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம இவான் தான் வந்துட்டு இருப்பான். அவ்வளவுதான், அவனை பார்த்த உடனே செம ஹாப்பி. மொத்த ஐலாண்டுமே செம என்ஜாய் பண்ணுவாங்க. சஞ்சிக்கு அது யாரு என்னன்னு தெரியாது இல்ல, அப்படியே முழிச்சுட்டு இருப்பான். ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் பதறத பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாத்துக்குமே அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுன்னு. ஏன்னா கைகாலெல்லாம் விடவடத்து போற அளவுக்கு நடுங்கிட்டு இருக்குது. யாரு என்னன்னு விசாரிச்சா இவங்க தாண்டா கமபக்கா கிங்டமோட குயின் எம்போரியோ இவாங்கோ சாமா. புரிஞ்சுதாடா மாமாம்பா. உடனே நம்ம பையன் ஷாக் ஆயிருவான். ஏன்னா இந்த பேரை நியூஸ் பேப்பர்ல ஆல்ரெடி நம்ம பையன் கேள்விப்பட்டிருக்கான். அட லூஃபி அவங்க அண்ணனை காப்பாத்துற போர்ல சண்டை போட்டான்ல, அந்த போர்ல இவனோட பேரும் அடி வாங்கி இருக்கும். கண்டிப்பா இவளும் லூஃபி கூட தான் இருந்திருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இவாங்கோ அப்படியே கேர்ளா வருவா. அவளை பார்த்த உடனே பையன் ஆடி போயிருவான். ஏன்னாதான் குயரா இருந்தாலும் அவ அவ்வளவு அழகா இருக்கா. அதனாலேயே பையன் தயங்கி விசாரிப்பான், லூஃபி எங்க போனா, இப்ப எங்க இருக்கான் என்னன்னு. ஏன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இவாங்கோ லூஃபி கூட இருந்திருக்கான்ல. சோ உனக்கு அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தான் நல்லா தெரியுமே, கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுமா. சொல்லிட்டா போச்சுன்னு பையன் மறுபடியும் பழைய மாதிரி முதல்ல நீ யாருன்னு சொல்லி கேட்பானா. அவனை அப்படி ஒரு ஷேப்ல பார்த்த உடனே பையன் செம்ம காண்டாயி கத்துன்னு கத்துவான். அது மட்டும் இல்லாம உனக்கு எப்பறம் லூஃபியை பத்தி வேற தெரியும்னு கேட்பானா. நான் அந்த க்ரூல மெம்பரா விளக்கன்னு சொன்ன உடனே அப்படியான்னு ஷாக் ஆகி நம்ம லூஃபி க்ரூ மெம்பர்ஸோட வாண்டட் போஸ்டரை மொத்தமா எடுத்து ஒவ்வொருத்தையா காட்டுவான். இது நம்ம லூஃபி, அடுத்து பைரட் ஹண்டர் ஜோரோ, அதுக்கு அடுத்தது நமி. பாத்தீங்களா நமியை காட்டும் போது மூஞ்சி எப்படி போகுதுன்னு. அடுத்து கிங் ஆஃப் ஸ்னைப்பர் சோகே கிங். அப்படி அடுத்து காமிச்சு இதான நீ காமிப்பான். அவன் எதுவுமே இல்லன்னு சொன்ன உடனே இவாங்கோ காண்டாயிருவான். பின்ன இந்த போஸ்டர் எதுலயுமே நீ இல்ல, அப்புறம் எப்பரா நீ ஸ்டார் ஹேட் பைரட்ல ஒரு ஆளுன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறது? எந்த ப்ரூஃபுமே இல்லையே என்ன உடனே பையன் அடிச்சு சொல்லுவான். சொன்னா கேட்டு தொலைடா வெண்ண, நானும் அவன் க்ரூல ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது பண்ணிட்டு இருக்கான்னு ஒழுங்கா சொல்லுடா லூசு பயல. நீயும் அவன் கூட இருந்து சண்டை போட்டேன்னு நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அப்படி இப்படின்னு கத்துன உடனே கடைசியில சஞ்சியோட போட்டோவை காட்டுத்தனமா வரைஞ்சு வச்சிருக்குமே அந்த போட்டோவை காமிச்சு அப்படின்னா இதுதானே நீனு சொல்லி காட்டுவான். அவன் இல்லவே இல்ல நீர்வான். பின்ன அதுதான் நம்மால் இல்லவே இல்லையே, அதுல இருக்க பேர் என்னோடது. போட்டோவை மாத்தி போட்டு என் தலைவிதியவே மாத்திட்டானு பக்கிப்பாயிலுன்னு சொல்லி புலம்புவான். ஐயோ பாவம். சரி இப்ப என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்டா அதுல இருக்கிறது என்னோட பேரு தான். போட்டோ மாறி போச்சுடா அண்டா சைஸ் மண்டேன் அப்படின்னு சொல்லி கதர்வானா. அவனும் வச்சு பார்த்துட்டு ஆடா ஆமா இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்லுவான். பட் இருந்தாலுமே இவன் கோக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல. இன்கேஸ் இவன் நேவில கவர்மெண்டோட ஆளா இருந்தான்னா லூஃபி எங்க இருக்கா என்னன்னு சொல்லி அவனோட இன்ஃபர்மேஷன் பூரா வெளியில லீக் ஆயிரும்ல. அதனால எந்த விஷயத்தையும் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே நீ சொல்றது ரைட்டு தான், என்னமோ பண்ணி தொலை, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கப்பல் மட்டும் கொடுங்க, நான் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அவனை மீட் பண்ணிக்கிறேன்பா. அதுவுமே தரமாட்டேன்னு சொல்லிடுவான். சரி என்னமோ பண்ணி தொலை, நான் ஸ்விம் பண்ணியே போய்க்கிறேன்பா. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசி நீ கடுப்பேத்திட்டு இருப்ப அப்படின்னு லூசு மாதிரி கத்திட்டு இருப்பான். அப்புறம் சரி ஓகே நீ ஸ்டார் ஹேட்டோட க்ரூங்கிறத நான் நம்புறேன், லூஃபிக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்ன உடனே பைலுக்கு செம ஹாப்பி. ஆனா கடைசியில நான் சொல்ல மாட்டேனே, கிண்டல் பண்ணனே, என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி மொத்த கூட்டமும் காமெடி பண்ணிட்டு இருக்கோம். உடனே சஞ்சய்க்கெல்லாம் கொலை காண்டாயி அட மூலகட்ட முட்டா பயிலா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என் உசுறு போகுறான்னு சொல்லி முக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அவன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எதையும் கண்டுக்காம அவனுக்கு நம்மள மாதிரியே ஸ்வீட்டா டேஸ்டா வெயிட்டா ட்ரெஸ் போட்டு விட்டலான்னு வேற பிளானிங். அவன் தெளிவா சொல்லிடுவான், நான் இனிமேட்டு அந்த ட்ரெஸ் போட மாட்டேன், நான் ஒரு ஆம்பளை லேடி இல்ல, அதனால என் பக்கத்துல யாரும் வராதீங்க, வந்தீங்கன்னா வாயிலே மிதிப்பேன்னு சொல்லுவானா. போடா புண்ணாக்குன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா இவாங்கோ கிட்டே சொல்லிடுவான், இப்ப என்ன நீ கப்பலை தரமாட்டேன் அவ்வளவுதானே, நானே ஆட்டையா போட்டுக்கிறேன், ஏன்னா நான் ஒரு பைரட்டு, அப்படி உனக்கு என் கூட சண்டை போடணும்னா நான் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கேன், வரியான்னு வேற கேட்பான். இவாங்கோவோட பவரை பத்தி தெரியாம பையன் சண்டை கூப்பிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் சண்டை கூப்பிட்டா இவாங்கோ என்ன வரமாட்டேன்னு சொல்லுவான். 1-on-1 மேட்ச், ரெண்டு பேருமே சண்டைக்கு ரெடி அனுப்பானுங்க. அவன் நிக்கிறத பார்க்கும் போதே சஞ்சிக்கு நல்லா தெரியுது வேற லெவல் கான்பிடென்ட்டோட ஸ்ட்ராங்கா நிக்கிறான்னு. அதனாலேயே சஞ்சய் என்ன பண்ணுவான், சண்டை ஸ்டார்ட்னு சொன்ன உடனே அப்படியே மின்னல் வேகத்துல கிருகிருன்னு சுத்தி அவன் காலையே பயங்கர ஹீட்டா மாத்தி பாஞ்சு வந்து ஒரு மிதிய வைப்பான். இவாங்கோ உடனே அடேங்கப்பா எவ்வளவு பவர்ஃபுல்லான கிக்கு, இந்த அடியில நான் கண்டிப்பா விழ போறேன் அப்படியே சரிவான். அதுக்கப்புறம் இல்லையே நான் சரியில்லையேன்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஜாலியா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவான். சஞ்சிக்கெல்லாம் உள்ள அள்ளு விடும். ஏன்னா அவன் பண்ண அட்டாக் அவனோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கிக்கு. அதையே அசால்ட்டா இவாங்கோ தடுத்து இருக்கான்னா அவன் சாதாரண ஆளா? இல்ல வேற சஞ்சி கிட்ட வந்து உனக்கு டிசிப்ளின் நிறைய கத்து கொடுக்க வேண்டி இருக்குது, அதை நானே பண்ணிடுறேன்னு நியூ கெம்போ 44 ஆஸ்தட்டிக் டெக்னிக்னு ஹேர் ரிமூவல் ஃபிஸ்ட்னு சொல்லி கண்ட மேனிக்கு போட்டு பொலன்னு பொல்லந்து கட்டுவான். அதுக்கப்புறம் டெத் விங்க், ஹெல் விங்க், கேலக்ஸி
சேவிங்க்கு அப்படி இப்படின்னு சஞ்சியை போட்டு வளைச்சு வளைச்சு பந்தாடுவான். கடைசியில நம்மளோட நிலைமைய பாக்கணுமே, அட கன்றாவியே எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா பாருங்க. அதுக்கப்புறம் நேரா அவன் பக்கத்துல வந்து சரி ரைட்டு லூஃபிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நானே உனக்கு சொல்றேன் பானா, அதான் இனிய போட்டு பொழந்துட்டியா அதுக்கப்புறம் ஏன்டா சொல்றேன்னு கேட்டா அதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே உனக்கு எப்படி தெரியாம போகுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பரை தூக்கி போடுவானா. அதை எடுத்து பார்த்துட்டு பையன் ஆடி போயிருவான். எது மறுபடியும் லூஃபி மரைன் ஃபோர்டுக்கு போயிருக்கானான்னு. அந்த டைம் இனசுமா பால்டிகோல இருந்து ஒரு கால் வந்திருக்குன்னு வந்து சொல்லுவான். ஆக்சுவலா அவன் ஆம்பளையா இருந்தவன் இப்போ ஹார்மோனை மாத்தி பொம்பளையா மாத்தி வச்சிருக்கான். அப்படியே கட் பண்ணி லேண்ட் ஆஃப் ஒயிட் சாயிலான பால்டிகோவை காட்டுறாங்க. அங்க இருந்து டிராகன் இவாங்கோ கிட்ட கால் பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா அவன் லூஃபி கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கான்ல, அவன் கூட சேர்ந்து நீ சண்டை போட்டதை என்னால நம்பவே முடியலன்னு வேற சொல்லுவாரா. என்ன பண்றது விதியின் விளையாட்டு. இனசுமாவும் அவனும் அன்எக்ஸ்பெக்டடா அங்க இருந்து ஜெயில் பிரேக் பண்ண வேண்டிய நிலைமை. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டி இருக்குது, நிறைய கேள்வியும் கேட்க வேண்டி இருக்குதுன்னு உடனே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், உலகம் பூரா இருக்க நம்ம கமாண்டர்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமா ஒண்ணு சேர்த்தணும்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒயிட் பியர்டு செத்து போயிட்டாரு. அதனால இந்த உலகத்தோட சிச்சுவேஷனே அப்ஸ் அண்ட் டவுனா மாற போகுது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. குமாவுக்கு என்னாச்சுன்னு வேற நான் சொல்ல வேண்டி இருக்குது பாரா. இவன் கோவம் எனக்கும் அதை பத்தி தெரியணுமா. ஏன்னா இவனும் குமாவும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸுங்க. குமா ஆக்சுவலா ரெவல்யூஷனரி ஆர்மில இருந்தவன். எதனால அவன் கவர்மெண்ட் கூட போய் சேர்ந்தான்னு ஒன்னும் புரியல. அது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்கள வேற அட்டாக் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணால. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நியூஸ் பேப்பரை நீங்க படிச்சு பாத்தீங்களா, உங்க பையன் ஸ்டார் ஹேட் லூஃபி மறுபடியும் நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். அப்பா மாதிரியே பையன்னு நிரூபிச்சிட்டான். நீங்களே கொஞ்சம் செக் பண்ணுங்க அம்மா. பார்த்தா மரைன் ஃபோர்ட்ல போய் பைய கலவரம் பண்ணியிருக்கான். ஆடா பாவி பயலேன்னு சொல்லி பயங்கரமா ஒரு ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.